மதுராந்தகம் அருகே இடுகாட்டுக்கு பாதை கேட்டு 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இளங்கோ இணைகிறார். இளங்கோ, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு? நிச்சயமாக மதுராந்தகம் அருகே உள்ள அபிராமிபுரம் கிராமத்தில் இடுகாட்டு பகுதிக்கு சாலை வசதி கேட்டு 200க்கும் மேற்பட்ட சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே உள்ள முரப்பாக்கம் ஊராட்சியில் அடங்கியது அபிராமிபுரம் இப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடுகாட்டிற்கு பொது வழி என்பது பல ஆண்டு காலமாக இல்லை. அந்த வழியானது தனிநபர் இடத்தில் இவர்கள் இவ்வளவு காலமாக பாதையாக பயன்படுத்தி வந்தனர். தற்போது அந்த இடத்தில் வீட்டு மனைகளாக போட்டு இருப்பதால் இடுகாட்டுக்கு வழிவிடுவதில் வீட்டுமனை உரிமையாளர்கள் தடுத்துள்ளதால் தற்பொழுது அந்த பகுதிக்கு சாலை வசதி என்பது இல்லை. இன்று ஆதிலட்சுமி என்பவர் அப்பகுதியை சார்ந்து இறந்து விட்டார். அவருடைய பிரேதத்தை எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இதை கண்டித்து மதுராந்தகம் டு எல்லண்டத்தூர் சாலையில் 200க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து சாலையில் சடலத்தின் மாலைகளை போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு இருந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.